ஹலோ ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போது இதில் மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். நீங்கள் பட்டை, கிராம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கல. ஒன்லி சீரகமும் ஒரே ஒரு இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப மசாலா ஐட்டம் சேர்க்கல. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸ் தேவையான காய்கறிகள் கொஞ்சம் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா. உங்களுக்கு தேவைன்னா கேப்சிகம் போட்டுக்கலாம், கலர் கலராக இருக்குமே கொடை மிளகா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஜீரகமும் பட்டை கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் மசாலா சேர்க்கல. நீங்கள் வேணால் பட்டை, கிராம்பு இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பேருக்கு தக்கன தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன், எக் ஃப்ரைட் ரைஸ். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்களோ. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போக வதங்கட்டும். 2 பச்சை மிளகா கீத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா காரம் சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா ஐட்டம் சேர்ப்போம். அதனால் நான் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய்கறி எல்லாம் அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், குடமிளகாயும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம வதங்க விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு அரை இது வெந்தால் போதும், ரொம்ப வதக்க வேணாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, நம்மளும் நல்லா சாப்பிட்லாம். வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது பாதி குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம முட்டையை இதில் பொத்து ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்தளவுக்கு இதில் பொத்து ஊற்றிக்கலாம். இப்போ 3 முட்டையை பொத்து ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். உப்பும் பெப்பரும் போட்டிருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். வேகட்டும். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும்னா உங்களுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், நானே செஞ்சது. அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப போட வேணாம், அரை டீஸ்பூன் போட்டால் போதும். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நாங்கள் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன், என் பையனுக்கு கொடுக்கறதுனால. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஊற்றுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ஊற்றலை, இது மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பாஸ்மதி ரைஸு வடித்து இதோ ஆற வச்சுருக்கேன். இது பாஸ்மதி ரைஸ் வடித்து ஆற வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை
வடித்து இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதோடு நம்ம சாதத்தை இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டாச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.